இந்த வண்டி ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆயிடுச்சு. லைட்டு கூட தெரியல, ரோடே தெரியலங்க, அந்தளவுக்கு ஸ்னோ இருக்குங்க. Это есть новый? Новый есть, да. Сколько? Я не знаю. Окей. Азей нету, да? Азей. இங்கே பாருங்க ஸ்னோ எப்படி பேஞ்சிக்கிட்டு இருக்கு. காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. பக்கா. ஸோ இன்றைக்கி ஒரு ரேண்டமான விலாக் தான். இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அதுதான் இன்றைக்கி நான் இந்த விலாகில் கவர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஸ்னோ எப்படி பிரித்து மேயுது. காலையில் -5 டிகிரி செல்சியஸ் ஸ்னோலே கவர் ஆயிடுச்சு வண்டி ஃபுல்லாக. இந்த மாதிரி படிக்கட்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும், ஏன்னா ஸ்னோ எப்போ வேணாலும் நம்மளை வழுக்கி விட்டுரும். கை உரையுது, பட் இருந்தாலும் விலாக் பண்ணணுன்னு பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் ஸ்னோ இருந்தாலும் இந்த ஊரோட டெய்லி லைஃப் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, என்ன மாதிரி ஆட்கள்லாம் காலேஜ் போய்ட்டுருக்காங்க. நல்ல வேலை இன்றைக்கி எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாடியூல் எக்ஸாம் நடக்குது. அதனால் இன்றைக்கி ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் எக்ஸாமு. முடிச்சுட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்னோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. போன வருஷம் ஸ்னோ ஸ்டார்டிங்கே இப்படி தான் வரும். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்னோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டுருந்துச்சு. இன்றைக்கி தான் கரெக்டான ஸ்னோ வந்திருக்கு. போகிறதுக்கு முன்னாடி காசு எடுத்துகிட்டு போயிடும், செலவுக்கு ஒரு 2000 சோம்ஸ் எடுத்துகிட்டு போயிடும். ஏடிஎம் வந்தாச்சு, நான் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரைட்டு, காசு எடுத்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக கிளாஸுக்கு தான் போக வேண்டியதான். இன்னும் கிளாஸ் டைமிங்க்கு இன்னும் ஒரு 1/2 hour பக்கம் இருக்குது. பொறுமையாக கூட நடந்து போகலாம். கை தான் கைஸ் பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகுது. பட் இருந்தாலும் அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே வந்து ஆர்வமாக பார்ப்பீங்க இதெல்லாம். ஸோ உங்களுக்காக தான். இப்படி தான் இருக்கும் இங்கே ஓஸ்டில், கிர்கிஸ்தானில் ஸ்னோ. ஆக்சுவலாக இந்த வருஷம் கம்மி தான் ஸ்னோ. இந்த வருஷம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்திருக்கு ஸ்னோ. பார்ப்போம் பின்வரும் நாட்களில் இன்னும் நல்லா வருதா இல்லையான்னு. இதெல்லாம் ரிஸ்க்கான ஏரியா, பார்த்து நடக்கணும், இல்லைனா வழுக்கி விட்டுரும். இங்கே வழுக்கணுன்னா அங்கே தான் போய் நிற்போம். ஐயோ ஐயையோ. நீங்கள் கேட்கலாம் பஸ்ஸில் போகலாமேடான்னு. என் வீட்டிலேருந்து வெறும் 10 நிமிஷத்தில் தான் காலேஜு. ஸோ நான் நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நடந்து போயிட்டுருக்கேன். ஃப்யூச்சரில் ட்ராவல் விலாக்ஸ்லாம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பிளானில் இருக்கேன். அதுக்கான ஒரு சின்ன ட்ரையல் தான் இந்த விலாக்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இப்போ இல்லைனாலும் ஒரு 1 or 2 இயர்ஸில் ஒரு சின்ன சின்ன கண்ட்ரீஸாக போய் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். மோஸ்ட்டாக எனக்கு ரஷ்யா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் கைஸ். ரஷ்யா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். அது இல்லாமல் சென்ட்ரல் ஏஷியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். சுற்றி அதை கவர் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி நம்ம சேனலில் அதை இங்கே இதில் போஸ்ட் பண்ணோம். அதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பார்ப்போம் எப்போ நிறைவேறுதுன்னு. ஸ்னோ கிளியர் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் கார்லேருந்து. இப்படி தான் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் தள்ளிகிட்டு இருப்பாங்க ஸ்னோவை. பார்த்திங்களா, ஒரு பஸ் ஸ்டாப் க்ராஸ் பண்ணி இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இங்கே தான் ஆக்சுவலாக என் காலேஜ் இருக்குது. சீக்கிரம் நடப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போயிட்டான்னு சொன்னாங்க. ப்ரீவியஸ் ரோடே தெரியலங்க, அந்தளவுக்கு ஸ்னோ இருக்குங்க. வழுக்குது ரோடில். அப்படியே இந்த பக்கம் மேலே போனோம்னா காலேஜ் வந்துடும். நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஏன்னா நம்மள்ட்ட ஆக்ஷன் கேமராலாம் இல்லை, ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ரிவர்லாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. அட்லாஸ்ட் பனி புயலில் கிளாஸுக்கு வந்து சேர போகிறேன். போய் சேர போகிறேன். எனக்கு கொஞ்சம் தூரம் தான், இன்னும் சில அடிகளில் காலேஜ்குள்ளே என்ட்ராயிடுவேன். கையே வரல கைஸ், கையே வரல, சுத்தமாக கை வரல. இது வந்து ஓஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான ஒன் ஆஃப் தி பில்டிங் இந்த சிட்டி. ஸோ இது மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம கிளாஸ் ரூம். வந்துட்டோம். டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். எப்போ வந்தீங்க? இல்லை, எப்போ கிளம்புனீங்க? புரியல. நிஜமாவாடா? கீழேயா? சூப்பர் சூப்பர். ரைட்டு வரேன், சாவி எடுத்துக்கிறேன். இதுதான் இங்கே ஈட்டிங் சிஸ்டம். செம சூடாக இருக்குது. வெளியே -5 டிகிரி. இதுண்ணே ஃபஸ்ட்டியாடா? உங்கள் அப்பா பார்க்குறாருன்னு இருக்காங்க, எல்லாம் சொல்லாத. உண்மையாக ஃபஸ்ட்டியா? சூப்பர்ரா சூப்பர்ரா. இன்னைக்கு எக்ஸாம் படிச்சிட்டியா? வெளியே இப்போது 5 டிகிரி செல்சியஸ், சாரி -5 டிகிரி செல்சியஸ். இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது. கிளம்ப சொல்லிட்டாங்க கைஸ். எக்ஸாம் முடிச்சாச்சு. நான் வந்து 37 மார்க்கு. எவ்வளோ மார்க்கா? 41. இருக்கேன். பெரிய விஷயம்யா. நீடா ஃபுட்பால் 37. கையை கொடு. 37 சொல்கிறவன நம்பலாம், ஆனால் 41ன்னு சொல்கிறவன நம்பாதீங்க. வெற்றிகரமாக கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அடக்க நண்பர்கள் வராங்க பின்னாடி. ஓஸ்டில் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் பலமாக ஸ்னோ பெய்யுது. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்னோலாம் இந்த அளவுக்கு இல்லை. கீழே பாருங்க, ரோடே மறையிற அளவுக்கு ஸ்னோ. இங்கே பாருங்க, இந்த வண்டி ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆயிடுச்சு. லைட்டு கூட தெரியல. அந்த எடுத்து போடுறான்னு நினைக்கிறேன். ஸ்னோ டைமில் மேலே அந்த டிஸ்பிளே போட மாட்டுறாங்கன்னு தெரில. அங்கே அண்டர் கிரவுண்ட்லேயும் போடல. அந்த சப்வே மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அங்கேயும் போடல. இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். பால் வாங்கிட்டு போயிட்டு டீ போடுவோம். நண்பர் வேறு டீ கேட்டார். டீ போட்டு குடிப்போம். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நிறைய இது கவர் பண்ணேன். ஃபஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கா? பஜார் விலாகில் எவ்வளோ ப்ரெட்டு பாருங்க, எவ்வளோ ப்ரெட்டு பாருங்க அப்படின்னு. காஃபி மிஷின் புதுசாக வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பிரசாந்த்னு சொல்லுவோம் நாங்கள் இதை. பிரசாந்த் எத்தனை ஃப்ளேவர் பாருங்கள். பிரசாந்த் போமா பால் செக்ஷன். ஃபுல்லாக பாருங்கள், பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தாண்டா இருக்குது. எடு ஒன்று எடு. இது பார்த்தீங்கன்னா கார்லிக் பிரெட் 20 ரூபான்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். சுகர் டேட்டுன்னு சொன்னீங்களாடா டேய்? கேக் செக்ஷன் என்னடா பண்ணுறீங்க? 80 ரூபா கேட்காது. வேண்டாம், சுகர் டயட்.
ஏய் சூப்பரா. சரி ஓகே ரைட். இங்கே பாருங்க ஹனி கேக், அப்புறம் இது ஏதோ சாக்லேட் கேக், நிறைய கேக் வெரைட்டி நிறைய இருக்குது. அப்புறம் இது ஃபுல்லாக கொரியன் ஃபுட்டு. அப்புறம் இது சாலடு அது இதுன்னு இந்த ஊருக்காரங்க சாப்பிட்ற ஃபுட்டு. நிறைய இல்லை, காலி பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஏரியிலேருந்து பிடிச்ச மீன் பாருங்க. இது மட்டும் இல்லை, அங்கே உயிரோடும் வச்சுருக்காங்க. முட்டை ஆஃபரில் இருக்கா? ஃபுல்லாக சாஸு மயோனைஸு. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது காட்டா. இப்போ நம்ம வந்து இப்போ ஆரஞ்சு, இது வந்து குட்டி ஆரஞ்சு மேண்டரின்னு, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜஸ்ட்டு இங்கே வச்சாலே போதும், இது என்னன்னு அதே டிடெக்ட் பண்ணி வந்துடுது பாருங்கள். இதை அமுத்தினோன்னா நம்ம எடுத்திருக்க 0.076 கிராமுக்கு ஏற்ற எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கேற்ற பில்லு வரும். அதை நம்ம இது மேலே ஒட்டிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணால் அங்கேருந்து பில் போட்டுக்கலாம். ஸோ செமையாக இருக்குல்ல. வாங்க. யோகட்டு, இதான் டைரி செக்ஷன். இது இப்போதைக்கு ஒன்று எடுப்போம். எக்ஸ்பிரி டேட் எப்படா? இன்னைக்கு என்ன டேட்டு? 23 22 கிடையாதா? ஸோ எக்ஸ்பிரி வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சாடா இது? இல்லை 26 அப்படி போட்டிருக்காங்க. 26 இது எடுப்போம். அது நல்லா இருக்காதரா, பாட்டில் பால் வாங்காதரா, பாட்டில் பால் நல்லா இருக்காது. இதில் இருக்கிறது வாங்க. இது அன்றைக்கி வாங்கி ஒரே ஸ்மெல்லு ஃபுல்லாக. ஆமாம், அது அப்புறம் அது எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். சரி இது ஒன்று எடுப்போம். எப்படி? ரேட்டு உள்ளே போய் கேட்டால் தான் சொல்லுவாங்க. யாராச்சும் வாங்க போகிறாங்களா? ஓகே கேட்கவா? உள்ளே போயிட்டு சொல்கிறா, கேட்போம். பார்ப்போம். சரா ஹாய் ब्लॉगर इंडिया ब्लॉगर the iPhone 17 Pro Skolka no selling. No sir. Okay. Это есть новый. Новый есть, да. Сколько? Я не знаю. Окей. Азайн нету, да? Азайн. Хозяин. ஓகே ஸ்பசிபா. அவளுக்கு தெரியாதா? அவன் ஓனர், அவன் ஒருத்தர் இருப்பான்டா, சின்னதாக இருப்பான்டா, அவன் தான் ஓனரு. அவன் வந்தால் தான் இது பண்ண முடியும் போல். காசு பேங்க்கு கொண்டு போட்டு போகலாம். சூப்பர். ஒர்க் ஆகலை பார்ப்போம். ஆமாம், அங்கே ஒரு மிஷின் இருக்குது, அதெல்லாம் வேணால் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஆஹா, வெளியே வந்தால் குளிருதே. ஸ்னோ அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஸ்னோ இல்லை. இப்போ இந்த ஸ்னோலாம் வந்து நாளைக்கு வழுக்கிற மாதிரி ஆயிரும், நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போவே ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. grip இருக்காது. பாருங்கள், கிர்கிஸ்தான் ஃபுட்டு. நம்ம கூடிய சீக்கிரம் இதையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். கிர்கிஸ்தானில் இருக்க ஃபுட்டு கல்ச்சர் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம்.
காலைல வரும்போது பார்த்த கார் இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு பயங்கரமாக. க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க வண்டியை. ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால் வந்து இதை ஸ்னோவே நேச்சுரல் ரெஃப்ரிஜிரேட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி கவரில் கட்டி தொங்க விட்டால் போதும், வெளியே இருக்க டெம்பரேச்சருக்கு பால் கெடாது. டீ ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம். ஸோ இப்போ நம்ம அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னா ஜிம்முக்கு தான் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் தான் இருக்குது ஜிம்மு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம சேனல்லே இருக்கிற ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஏன்னா 20 மினிட்ஸ் மேலே போகணுன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஏன்னா எந்த ஒரு ஸ்கிரிப்டும் இல்லை, பியூராக ராவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எடிட் கிடையாது, அப்படியே உங்களுக்கு எல்லாமே போடுறேன். சரிங்களா, வாங்க. இதுதான் நாங்கள் வர கிளாசிக்கான ஜிம்மு. ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே கொஞ்சம் பழசு தான், பட் வெறியாக இருக்கும் ஒர்க் அவுட்லாம். போகலாம் வாங்க. நண்பர்களே, இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா தேங்க்ஸ், லவ் யூ. உங்களை நான் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.